ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஜிப்மர் வந்து நார்செட் கூட வருதா, இஎஸ்ஐசி நார்செட் 9 வந்திருக்கு, என்ன இது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. ஆக்சுவலா காமன் கொஷின்ஸ் உங்களுக்குள்ள வந்தது. என்னோட ஏஜ் 35 வயசுக்கு மேல இருக்கு. நான் என்னென்ன இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணலாம், என்னென்ன இன்ஸ்டியூட்ல எனக்கு எலிஜிபிள், இது ரெண்டாவது. இப்போ ஜிப்மரோ இஎஸ்ஐசியோ எல்லாமே நார்செட் கூட வந்ததுனால செப்பரேட் எக்ஸாமா இருக்குமா, காமன் எக்ஸாமா இருக்குமா, இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா ஜிப்மர் ரெக்ரூட்மெண்ட் பத்தியும் இஎஸ்ஐசி ரெக்ரூட்மெண்ட் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 26 இன்ஸ்டியூட் வந்து நார்செட் மூலியமா அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இதுல எய்ம்ஸுங்கிறது காமன். ஓகேவா? இப்போ எய்ம்ஸ் பட்டிண்டா கொடுத்துருக்காங்கல்ல, போபால், டெல்லி, மங்களகிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட் மட்டுமே 17 இன்ஸ்டியூட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 17 இன்ஸ்டியூட்டுமே எய்ம்ஸோட ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. மீதி இருக்க இன்ஸ்டியூட்டு அவங்கவுங்க வேற வேற ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்க தனித்தனியா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாலே இப்போ போயிட்டு நீங்க வெப்சைட்ல போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணாலே இதை மாதிரி கொடுத்துருக்கு பாருங்க. எய்ம்ஸ் நியூ டெல்லி அண்ட் அதர் எய்ம்ஸ். ஓகேவா? 26ல 17 இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். கீழே என்ஐடிஆர்பி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிபி அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நியூ டெல்லியில தான் இருக்கு. அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்டு ஜிப்மர் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இஎஸ்ஐசிக்கு தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறது ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கு. ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் தான் இருக்கு. அந்த என்ன சேஞ்சஸ்ங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஏஜ் வந்து 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் நார்செட் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எலிஜிபிள் இல்லை தான். இதே உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் ஏதாவது இருக்கு, இல்லை நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா மட்டும் நீங்க நார்செட் எலிஜிபிள், அந்த மற்ற எய்ம்ஸுக்கெல்லாம் எலிஜிபிள். ஆனா நீங்க ஜிப்மரும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிபி அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்க்கு எலிஜிபிள். ஏன்னா அவங்க ஜிப்மர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதான் ஜிப்மரோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிடிஎஃப். இதோட ஸ்கிரீன்ஷாட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் ஜிப்மர் பாண்டிச்சேரி அண்ட் ஜிப்மர் யானம், ஏஜ் பிட்வீன் 18 to 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே தான் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி அண்ட் டிபி இன்ஸ்டியூட்டும் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு இன்ஸ்டியூட்டுமே ஏஜ் 18 to 35 இயர்ஸ் தான். அப்போ உங்களோட கொஷினுக்கான ஆன்சர் வந்து இப்படி கிடைச்சிருக்கும். என்னது, எனக்கு வயசு 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இல்லை 34 ஆகுது, இல்லை 33+ ஆயிடுச்சு. நான் என்னென்ன எக்ஸாம் நார்செட் எலிஜிபிள்னா எலிஜிபிள் தான். என்னென்ன இன்ஸ்டியூட்டுக்கு எலிஜிபிள்னா இப்போதைக்கு நீங்க ஜிப்பருக்கும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிபி ரெண்டுத்துக்குமே வந்துட்டு எலிஜிபிள். மற்றது இன்னும் வரல. சிஐபி ராஞ்சிலாம் இன்னும் அவங்க கொடுக்காம வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி அதுவும் வந்து 35 இயர்ஸாக தான் வரும். வந்துச்சுன்னா நான் வந்துட்டு அப்டேட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். 35 இயர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை 36 ஆயிடுச்சு, இல்லை 34 ஆயிடுச்சு, நான் என்னென்ன எக்ஸாம் எழுதுனேன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேணுங்கிற ஜிப்மர் எக்ஸாம் நீங்க எழுதலாம். தென் இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் நீங்க எழுதலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் கிளியர் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வர 31 ஜூலைலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்க பாருங்க, இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. தென் இஎஸ்ஐசி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஎஸ்ஐசி ஆக்சுவலாக அவங்க ஒரு 800+ வேகன்சி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமான வேகன்சி இஎஸ்ஐசி தான் நார்செட் 9ல வந்திருக்குது. அவங்க ஆனால் ஏஜ் கிரைட்டீரியா வந்து 30 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 35 கிடையாது. ஓகேவா? நான் ஆல்ரெடி இது இப்போ அதான் சொல்லிட்டு வந்தேன். 35 33 இல்லை 34 ஆச்சுன்னா நான் எதுக்கு எலிஜிபிள்னா ஜிப்மருக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஜிப்மரும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிபிக்கு தான் எலிஜிபிள். இஎஸ்ஐசி 30 வயசு தான் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இஎஸ்ஐசி சென்னை வராதா,
மற்ற இதெல்லாம் வராதா? இஎஸ்ஐசி நியூ டெல்லின்னு தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், இஎஸ்ஐசி நியூ டெல்லின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இஎஸ்ஐசி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஆக்கிட்டாங்க. சென்ட்ரலைஸ்டுன்னா என்னன்னா, குரூப் பி போஸ்ட், நம்ம நர்சிங் ஆஃபீஸர் எல்லாமே குரூப் பி போஸ்ட்ல தான் வரும். எல்லாமே வந்துட்டு ஒரே சேனலா மாத்திட்டாங்க. ஒரே சேனல்னா நியூ டெல்லி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆனா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணா போடுவாங்க. ஓகேவா? அது எப்படின்னா, இப்ப 830 வேகன்சியும் நியூ டெல்லியில மட்டும் கிடையாது. இப்ப சென்னையிலயும் உண்டு, மும்பையிலயும் உண்டு, கொல்கட்டால உண்டு. எங்கெங்க இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் இருக்கோ எல்லாத்துக்குமே அவங்க எடுக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணி போடுவாங்க. ஸோ நீங்க இஎஸ்ஐசி சென்னையோ எதுக்கோ நீங்க வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இஎஸ்ஐசியும் நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ரேங்க் எல்லாம் எடுத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி உண்டு இஎஸ்ஐசி சென்னை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். தென் ரெண்டாவது மோஸ்ட் காமனா வந்த கொஸ்டின் எனக்கு என்னன்னா, பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன், இருந்தாலும் திருப்பி சொல்றேன். பேட்டர்ன் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். 90 மினிட்ஸ்ல நீங்க முடிக்கணும். தென் அதுவே வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். 20 கொஸ்டின் 18 மினிட்ஸ்ல முடிக்கணும், அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? இது வந்து ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ்ங்கிறது குவாலிஃபைங் நேச்சர் தான். குவாலிஃபைங் நேச்சர்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜஸ்ட் அவன் 3500 வேகன்சி கொடுத்துருக்கான்ல, 3500னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 மெம்பர்ஸை மெயின்ஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவான். அந்த மாதிரி நீங்க நல்ல மார்க் வாங்கி அந்த மெரிட் வந்தா மட்டும் போதும். நல்ல ரேங்க் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல அதான் ஒரு 10,000 பேருக்குள்ள வந்தா மட்டும் போதும்னு நினைச்சுக்கோங்களேன். 10,000 பேருக்குள்ள நீங்க வந்தாலே போதும், வேற எதுவுமே செய்ய வேணாம். ஆனா மெயின்ஸ் தான் உங்களுக்கு மார்க்கை டினோட் பண்ணும், ரேங்கை டினோட் பண்ணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ரேங்க் ஏன் ரேங்க் ரொம்ப முக்கியம்னா, ரேங்க் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ரேங்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டியூட்டா கிடைக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன்னா நான் ஜிப்மர் கேட்டா எனக்கு ஜிப்மர் கொடுப்பாங்க, மங்களகிரி கேட்டா மங்களகிரி கொடுப்பாங்க, நியூ டெல்லி கேட்டா நியூ டெல்லி கொடுப்பாங்க. எது கேட்கறனோ அது எனக்கு கொடுப்பாங்க. இதே நான் ஒரு 3500வது ரேங்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அப்ப என்ன வேக்கன்ட் இருக்கோ அதுதான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு ஜிப்மர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன வேகன்சி இருக்கோ, எந்த இன்ஸ்டியூட்ல இருக்கோ அதுதான் எனக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகே, சரி, எனக்கு ஜிப்பர் மட்டும்தான் வேணும், நான் எப்படி கிடைக்கிறது, நான் என்ன செஞ்சா எனக்கு ஜிப்பர் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அதுக்கான ஆன்சர் சொல்றேன். நம்பர் 1, நீங்க ப்ரிலிம்ஸை பர்ஃபெக்டா எழுத கத்துக்கோங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸை எப்படியாவது நல்ல ஒரு ரேங்க்கு இல்லை நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு குவாலிஃபை ஆயிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3500ங்கிறப்ப 10,000 ரேங்க் உள்ள வந்தாலும் கூட போதும் தான். ஓகேவா? அதை எக்ஸாக்டா சொல்ல முடியாது நம்ம இப்ப, ஏன்னா அது கேட்டகரைசேஷனுக்கு தனித்தனியா பிரியும், அந்த மாதிரி நிறைய போகும், மேல் ஃபீமேல் அதெல்லாம் கூட பிரியுது. ஓகே, மினிமம் ஒரு 6,000 7,000 ரேங்க் உள்ள வரணும். ஓகே, அதை மாதிரி படிச்சுக்கோங்க, கிளியர் பண்ணிருங்க. ப்ரிலிம்ஸ் ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ். மெயின்ஸ்ல ஒரு நல்ல ரேங்க் வாங்கணும். நல்ல ரேங்க் இன் த சென்ஸ் ஒரு மினிமம் ஒரு 500 600 ரேங்க்குள்ள நீங்க வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜிப்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு எனக்கு ஜிப்பர் மட்டும்தான் ஒரே எய்ம் அப்படின்னாலும் நார்செட் 9 அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ்ல ஒரு 5,000 ரேங்க்குள்ள வாங்கிடுங்க. மெயின்ஸ்ல ஒரு 500 600 ரேங்க்குள்ள வாங்கிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜிப்பர் வந்து கிடைச்சிடும். அடுத்தது, சப்போஸ் எனக்கு படிக்க முடியல, எப்படி கிளியர் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. வர 31st ஜூலைலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். நார்செட் 9க்காக தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் எங்களை வந்துட்டு எங்க இன்ஸ்டியூட் வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில இருக்கு, ஏன் எங்களை நீங்க ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நம்பர் 1, தமிழ்நாட்டிலே நாங்கள் மட்டும்தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கிளாஸ் எடுக்கிறோம். ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது யாருமே தரமாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் மெட்டீரியல் பிடிஎஃபாக கொடுக்குறோம். ஓகேவா? ஒன்ஸ் இன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸ்னா ஃபண்டமெண்டல்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம்.
கார்டியாலஜி கிளாஸ்னா கார்டியாலஜி பிடிஎஃப் கொடுத்துருவோம். பிடிஎஃப்ல ஆல்மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். தென் கிளாஸை கவனிச்சிங்கனாலே போதும். பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ளஸ் நீங்கள் கிளாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து படித்தாலே போதும், நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸஸ் ஆல் ஓவர் இந்தியான்னு கூட சொல்லிடலாம். நாங்கள் மட்டும்தான் எடுக்கிறோம். தென் நார்செட் பேஸ்டு எக்ஸாம்ஸ், ப்ரிலிம்ஸோ மெயின்ஸ்டு ரெண்டுத்துக்கும் அந்த டைமிங்கோட பேஸ்டு எக்ஸாம்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அது நம்ம அப்ளிகேஷன் இருக்குது, தென் வெப்சைட்டும் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 25 மாடல் எக்ஸாம்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அது ஒவ்வொரு மாடல் எக்ஸாம் கொஷின்ஸும் சூப்பராக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் எழுதலாம். தென் நர்சிங் நான் நர்சிங் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். தென் இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் நாங்கள் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு. ஸோ எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஜாப் செக்யூர் பண்ணுற ஒரு தாட்டோட எங்ககிட்ட வாங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அந்த உங்களோட கனவை நினைவாக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் செய்வோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் பஸ்.